அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அகிலத்தை படைத்து பரிபாலித்து பரிபோஷித்து பாதுகாத்து வரக்கூடிய இறைச்சிக்கும் இறைவனாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கருவுக்குள் உருவைத்து உருவுக்கும் உயிர் கொடுக்கும் இறைவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் என பறைசாற்றி துவங்குகின்றேன் இச்சிறப்பு மிகு விழாவினை. மண்ணையும் விண்ணையும் எண்ணையும் உங்களையும் படைத்து வல்லவனாம் ஏக இறைவன் அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை மனதில் நிலை நிறுத்தியவனாகவும் கற்றோரும் பெற்றோரும் மற்றோரும் உற்றோரும் ஒன்று கூடியுள்ள இந்த சபையின் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை தாய்த்திருநாட்டில் அல் குர்ஆனிய பணி செய்து வரும் அகில இலங்கை காரிமார் சபையின் ஆல் சிலோன் ஜமியத்துல் குர்ஆவின் 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய அல் குர்ஆன் போட்டியின் மாபெரும் பரிசளிப்பு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதனையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கோர் அருட்கொடையான அண்ணல் நபிகளாரின் அழகிய வழி சென்று அல் குர்ஆன் மற்றும் அதனோடு தொடர்பட்ட மிக முக்கியமான கலையான தஜ்வீத் மற்றும் கிராத் கலையை போதிக்கும், பயிற்றுவிக்கும் மற்றும் மேம்படுத்தும் இச்சபையின் இவ்வினிய விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பை தந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே அகில இலங்கை காரிமார்கள் சபையானது 2022ஆம் ஆண்டின் கடைசி பகுதியில் கண்ணியம் பொருந்திய மதீனா அல் முனவ்வரா மண்ணில் உருவாகிய ஒரு சிந்தனையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னர் படிப்படியாக ஆலோசனை கூட்டங்கள் பலவைகள் நடாத்தப்பட்டு குறுகிய காலத்திற்குள் இந்த வளர்ச்சியை எம் சபை எட்டியிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதன்படி எமது அங்குரார்ப்பண நிகழ்வு 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் திகதி தெஹிவலை மஸ்ஜித் ஜெய்னபில் நடைபெற்ற அதே சமயம் நாட்டின் நாலா பாகங்களிலிருந்தும் இஜாசா கட்கையை பூர்த்தி செய்த காரிமார்கள் இதில் கலந்து கொண்டு நிகழ்வை வர்ணமயமாக்கியது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இன்னும் எங்களுடைய அகில இலங்கை ஜமியத்துல் குர்ஆவினுடைய பல விடயங்களை உங்களோடு நாங்கள் காலக்கிரமத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். நிகழ்ச்சியை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்க இருக்கின்றோம். எனவே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக அல் குர்ஆனிலிருந்து ஒரு சில வசனங்களை எங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது மிக முக்கியமான ஒருவரை, அகில இலங்கை ஜமியத்துல் குர்ஆவினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர், அதே போல ஈரான், துபாய் போன்ற சர்வதேச நாடுகளுக்கு சென்று பல சர்வதேச போட்டிகளிலே கலந்து கொண்டு இலங்கை திருநாட்டிற்கு பெருமை சேர்த்த ஒருவர், குறிப்பாக இமாம் ஷாத்திபி கலாசாலையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மதிப்புக்குரிய சகோதரர் அஷேக் அஸ்மி ஷாஃபி அவர்களை முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا وأن الذين لا يؤمنون بالآخرة أعتدنا لهم عذابا أليما. ويدعو الإنسان بالشر دعاءه بالخير وكان الإنسان عجولا. وجعلنا الليل والنهار آيتين فمحونا آية النهار
وجعلنا الليل والنهار آيتين فمحونا آية الليل وجعلنا آية النهار مبصرة لتبتغوا فضلا من ربكم ولتعلموا عدد السنين والحساب وكل شيء فصلناه تفصيلا وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا من اهتدى فإنما يهتدي لنفسه ومن ضل فإنما يضل عليها ولا تزر وازرة وزر أخرى وما كنا معذبين حتى نبعث رسولا صدق الله العظيم. உண்மையிலேயே அல் குர்ஆன் ஒரு இலக்கிய பேழை. இத்தனை கவிஞர்கள் கூடியும் இத்தனை காலம் ஆகியும் தோற்கடிக்க முடியாத ஒரு அற்புத இலக்கியம் என்று சொன்னால் அது நிச்சயம் அல் குர்ஆனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மனோரமியமான மாலை பொழுதிலே மனித குலத்திற்கு மருந்தாக வந்திறங்கிய அல் குர்ஆனிலிருந்து மனதுக்கு இனிமையான கிராத்தினை வழங்கி சென்ற அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆ அமைப்பினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் இமாம் ஷாத்திபி கலாசாலையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மதிப்புக்குரிய சகோதரர் அஷேக் அஸ்மி ஷாஃபி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது எமது தேசியத்தை பறைசாற்றும் நிகழ்வு. அதுதான் தேசிய கீதம். தேசிய கீதத்தை இசைப்பதற்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Oh,
அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் ஈழவை அறிவித்தது போல அகில இலங்கை காரிமார்கள் சபை 2002ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு மிக வெற்றிகரமாக அதனுடைய பணிகளை அங்குரார்ப்பண நிகழ்வோடு ஆரம்பித்து தொடர்தேசியாக 2 வருடங்களாக செய்து வருகின்றது. குறிப்பாக இந்த சபையை உருவாக்குவதற்கான மிக முக்கியமான நோக்கமாக அல் குர்ஆனிய துறையில் உயர்நிலை அந்தஸ்தாக ஒரு பட்டமாக விளங்கக்கூடிய இஜாசா எனப்படும் கற்கைகளை பூர்த்தி செய்து முடித்த காரிமார்கள் மற்றும் அதில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களை இணைத்து எம்மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அமானிதமான அவர்களை மேம்படுத்துவது, அவர்களை பாதுகாப்பது போன்ற பலவிதமான முயற்சிகளை செய்து வருவதுதான் அகில இலங்கை காரிமார்கள் சபையினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் இன்று வரை எவ்வாறு பாதுகாத்து வரப்படுகின்றதோ அதனை எதிர்காலத்திற்கும் பாதுகாத்து கையில் ஒப்படைப்பதுதான் அகில இலங்கை காரிமார்கள் சபையினுடைய மிக முக்கியமான பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது எங்களுடைய நடாத்தப்பட்ட போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போட்டியாளர்கள் 54 தற்பொழுது உங்களுக்கு முன்னால் மேடையிலே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்களை வரிசை அடிப்படையில் மேடைக்கு வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். போட்டியிலே பங்கு பற்றிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 450 இருக்கின்றது. அதில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற இறுதிச் சுற்று தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 54 நபர்கள். இதோ அந்த 54 மாணவர்களும் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இதோ பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போட்டியில் பங்கேற்ற போட்டியாளர்களின் புள்ளி விவரங்கள் யாவும் கரணிமயப்படுத்தப்பட்டிருந்தமை போட்டியின் சிறப்பம்சங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அவர்களுக்கான பங்கு பற்றியமைக்கான அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், பங்கு பற்றியமைக்கான சான்றிதழ் அவர்களுக்கு அவர்களுடைய கைகளிலே இப்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. மாகாண மட்டத்தில் 2024ஆம் ஆண்டு இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது முதல் எம்மை ஒரு அமைப்பாக ஏற்றுக்கொண்டு எம்முடன் ஒத்துழைத்த அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சிகரமான பரிசளிப்பு நிகழ்விலே நன்றியை தெரிவிப்பதோடு அவர்கள் அனைவரையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். நாணயளவை அறிவித்தது போல ஜமியத்துல் குராவினால் நடாத்தப்பட்ட இந்த போட்டி நிகழ்ச்சியிலே மொத்தமாக 450 மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். சுமார் 100 மதரசாக்களில் இருந்து இந்த மாணவர்கள்
பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த போட்டியிலே கலந்து கொண்டார்கள். மொத்தமாக 6 மாகாணங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டார்கள். நேற்றைய தினம் கொழும்பிலே நடைபெற்ற இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட 54 மாணவர்களையே தற்பொழுது நீங்கள் கண்டீர்கள். இன்னும் எங்களுடைய நிகழ்ச்சியிலே பல சுவாரஸ்யமான விடயங்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது வந்திருப்பவர்களை வாஞ்சையோடு வரவேற்றுக் கொள்வது எமது மரபாகவும் கலாச்சாரமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது வரவேற்பு உரை. வரவேற்புரையை வழங்க வருபவரை பற்றி நான் ஒரு விசேட அறிமுகத்தை வழங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கின்றேன். முழு இலங்கையிலும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒருவர், குறிப்பாக கிராத்துடைய கலையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒருவர், இலங்கை மண்ணிற்கின்றே ஒரு விசேடமான பெயரை சர்வதேச நாடுகளிலே ஈற்று தந்த ஒருவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இலங்கையைச் சேர்ந்த அஷரா கிராத், அதாவது 10 வகையான கிராத்தினுடைய மொழிகளிலும், அதாவது அதனுடைய வகைகளில் சுகரா குப்ரா என்ற 2 பிரிவுகளிலும் இஜாசா பட்டம் பெற்ற ஒருவர், குறிப்பாக இலங்கை திருநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய சர்வதேச காரிமார்களுடைய நடுவர்களுடைய சங்கத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர், இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச காரிமார்கள் நடுவர் சங்கத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர், மர்கஸ் இப்னுல் ஜஸரி என்ற கலாசாலையினுடைய நிறுவனர், அதே போல தற்போதைய பணிப்பாளர், அதிபராக கடமையாற்றக்கூடிய எங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற, மிகவும் நன்கு அறிந்த ஒருவர்தான் அகில இலங்கை ஜமியத்துல் குர்ரா, அகில இலங்கை காரிமார்கள் சபையினுடைய தலைவர், மதிப்புக்குரிய சகோதரர் அஷேக் ரிஃப்ராஸ் ராசிஃப் அல் அஸ்ஹரி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அக்ரமனா பில் ஈமான் வல் இஸ்லாம் وجعل القرآن نبراسا يضيء لنا الصراط المستقيم والصلاة والسلام على النبي الكريم سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. மதிப்புக்குரிய ஜம்இய்யத்துல் குர்ஆவின் உறுப்பினர்கள், ஜம்இய்யத்துல் உலமாவின் பிரதிநிதிகள், மதரசா அதிபர்கள் மற்றும் நிர்வாகிகள், பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் மிகுந்த பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கூடிய ஒரு புனிதமான தருணத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆவினால் மாகாண ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட அல் குர்ஆன் மரண போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான மாபெரும் இறுதிப் போட்டி நேற்று வெற்றிகரமாக நடைபெற்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த போட்டியின் மூலம் இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து வந்த ஹாஃபிதுகள் தங்களது ஞாபக திறனையும் தஜ்வீத் திறனையும் வெளிப்படுத்தினர். இது நம் சமுதாயத்தில் அல் குர்ஆனின் முக்கியத்துவத்தையும் இளம் தலைமுறையின் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இவ்விழாவில் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்துள்ள நடுவர்கள் மற்றும் பரிசளிப்பு நிகழ்வை முன்னெடுத்த அனைவரையும் நான் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆ சபை தலைவர் என்ற முறையில் என் உள்ளத்தில் ஆழ்ந்திருந்து அன்புடன் வரவேற்கின்றேன். நம் மாணவர்கள் இன்று குர்ஆனை மரணம் செய்து கொண்டு அல் குர்ஆனின் ஒளியில் வாழும் வாழ்க்கையை நோக்கி செல்கின்றனர் என்பது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த முயற்சிகள் அனைத்தும் அல்லாஹ்வின் திருப்திக்காகவும் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காகவும் செயல்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து நமது அமைப்பின் முக்கியமான நோக்கத்தை இங்கு சுருக்கமாக பகிர விரும்புகிறேன். அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆ என்ற அமைப்பின் நோக்கம் இலங்கையில் ஹாஃபிதுகளாகவும் தஜ்வீத் மற்றும் கிராத்துடைய துறையில் வளர்ந்துருவாக்கும் மாணவர்களை அவர்கள் பெற்ற இஜாசா சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு ஒரே கூடையின் கீழ் ஒருங்கிணைப்படுத்தி
நாடளாவிய ரீதியில் அல் குர்ஆன் சேவைகளை அளிப்பதற்குமான வலுவான அமைப்பை உருவாக்கும் நோக்கமாகும். இது குர்ஆனின் உண்மையான முறைப்படி உச்சரித்து கொண்டு செல்லும் பாதையை, இதன் மூலம் குர்ஆன் ஓதல், கற்றல், கற்பித்தல் மற்றும் அதற்கான தரமான வழிகாட்டுதல்களை நாடு முழுவதும் விரிவுபடுத்த முடியும். இது நம் சமுதாயத்தின் இஸ்லாமிய அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஒரு புனித முயற்சியாகும். இவ்விழா வெற்றிகரமாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், விசேஷமாக நன்கொடை அளித்த உள்ளங்களுக்கும் மற்றும் வழிகாட்டியாக இருந்து அனைத்து உலமாக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல் குர்ஆன் ஒரு ஒலி. அதை மனனம் செய்வோர், அதன்படி வாழ்பவோர் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள் என்பதே நமது நம்பிக்கை. இறைவன் நமது இந்த முயற்சிகளை ஏற்று நம் மாணவர்களை ஹாஃபிதாக மட்டுமல்ல, சமூகத்திற்கு ஒளியூட்டும் வழிகாட்டிகளாகவும் மாற்றி வைத்து இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றியடைய வைப்பானாக என்று இறைவனிடம் துஆ செய்கிறேன். السادة أعضاء جمعية القراء وممثل جمعية علماء سريلانكا وممثل مدير المدارس العربية والإسلامية وأعضاء هيئة التدريس والطلاب وأولياء الأمور والضيوف الكرام، السلام عليكم ورحمة الله وبركاته. اليوم نجتمع معا في لحظة مهيبة من الفخر والفرح العظيم، حيث أقيمت يوم أمس التصفيات النهائية للمسابقة الوطنية لحفظ القرآن الكريم وتجويده على مستوى جميع محافظات سريلانكا، والتي نظمتها جمعية القراء. وأرحب بكم جميعا باسمي وباسم جميع أعضاء جمعية قراء سريلانكا، كما أرحب بالحكمين الفاضلين اللذين قدما من الخارج إلى هذا الحدث وتعاون معنا في التصفيات النهائية. وأرحب أيضا بضيوف شرفنا اليوم. ومن خلال هذه المسابقة أظهر حفاظنا المباركون العديد من مهاراتهم في الحفظ والتجويد من أنحاء البلاد، وكانت هذه فرصة عظيمة لإبراز أهمية القرآن الكريم في مجتمعنا وتفاني الجيل الشبابي فيه. وأقدم لجميع المتسابقين الذين شاركوا في هذه المسابقة على مستوى المحافظات أطيب التمنيات والتوفيق. إن هذا المنظر العظيم الذي نراه هنا من هؤلاء الصغار، كونهم طلابا يحفظون كتاب الله تعالى واتجهوا نحو الحياة في ضوء القرآن الكريم، يمنحنا أملا كبيرا ومستقبلا مشرقا، لأن كل هذه الجهود تعمل لمرضاة الله وتصب لصالح المجتمع. وأود أن أشارككم باختصار الهدف من إنشاء هذه الجمعية. وإن جمعية القراء بسريلانكا تهدف إلى إنشاء تنظيم قوي لجميع المتخصصين في فن القراءات والحاصلين على إجازات قرآنية برواية واحدة أو بعدة روايات أو بجميع الروايات الواردة عن النبي صلى الله عليه وسلم تحت مظلة واحدة، بناء على إجازاتهم التي حصلوا عليها وتوفير خدمات القرآن الكريم في جميع أنحاء جزيرة سريلانكا، بالتنسيق والتعاون مع الجمعيات والهيئات التي تسعى لتنمية هذا المجتمع. وهذا هو الذي سيكون طريقا إلى القمة وفق المنهج القرآني الصحيح. ومن خلال ذلك يمكن لنا توسيع نطاق تلاوة القرآن
وتعلم وتعليم والتوجيه النوعي له في جميع أنحاء البلاد. وكذلك من الأهداف المهمة أيضا حفظ الإجازات القرآنية التي حصل عليها حفاظنا من داخل وخارج سريلانكا. ولا شك أن هذه هي جهود مباركة لتأكيد هويتنا الإسلامية، وإننا نؤمن بأن القرآن نور، من حفظه وعاش به فاز في الدنيا والآخرة، وهو الشيء الوحيد الذي يلبس به والداه تاجا يوم القيامة. وأخيرا أود أن أعرب عن خالص امتناني لجميع المعلمين وأولياء الأمور والمانحين وجميع العلماء الذين ساهموا في جعل هذا الحدث ناجحا، ولا سيما المتبرعين الذين ساهموا معنا في إنجاز هذه المسابقة والحفل بهذه الصورة الرائعة. وإني أدعو الله تبارك وتعالى أن يتقبل جهودنا وأن يكتب لنا الإخلاص والقبول في جميع أعمالنا، وأن يجعل طلابنا ليس فقط حافظين متقنين، بل إلى مرشدين مستنيرين المجتمع وعلماء ربانيين يقودون الأمة إلى الإصلاح والتقوى. وأشكركم جميعا مرة أخرى على حضوركم ومشاركتكم معنا، متمنيا لكم جميعا دوام التوفيق والنجاح. والسلام عليكم ورحمة الله وبركاته. بمناسبة هذا المجلس المبارك، كونه مجلسا قرآنيا بحتا، وبناء على هذا الطلب من الإخوة في اللجنة التنفيذية بتلاوة بعض من آيات الحكيم بالقراءة العشر. والآن أقرأ أمامكم آيات من القرآن بالقراءة العشر المتصلة بالنبي صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور وأنفقوا مما رزقناهم سرا وعلانية إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور
ليوفيهم أجورهم ويزيدهم من فضله 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 إنه غفور شكور والذي أوحينا إليك من الكتاب هو الحق مصدقا والذي أوحينا إليك من الكتاب هو الحق مصدقا الذي أوحينا إليك من الكتاب هو الحق مصدقا لما بين يديه إن الله بعباده لخبير بصير إن الله بعباده لخبير بصير ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ومنهم سابق بالخيرات بإذن الله ومنهم مقتصد ومنهم بالخيرات بإذن الله فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير صدق الله العظيم السلام عليكم ورحمة الله وبركاته நான் ஏழவே குறிப்பிட்டது போல மனதுக்கு இனிய ஒரு குரல் என்று சொன்னால் மனித குலத்திற்கு ஒரு மருந்து என்று சொன்னால் நிச்சயமாக அது புனிதமிகு அல் குர்ஆனுடைய ஓசையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த ஓசையை கேட்டு எத்தனையோ நோயாளிகள் மருந்துகளை பெறாமலேயே அவர்களுக்கு குணமடைந்திருப்பது என்று சொன்னால் அது மிகையாக இருக்காது என்று நினைக்கின்றேன். அல் குர்ஆனுடைய ஓசை என்றும் எப்போதும் எங்களுடைய மனங்களுக்கு இனிமையானதாகத்தான் இருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த மனோரம்யமான மாலை பொழுதிலே மிக அழகிய முறையிலே அந்த கிராத்தினை எங்களுக்கு வழங்கி சென்ற, அதே போல வரவேற்புரையும் தலைமை உரையும் வழங்கி சென்ற அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆனுடைய தலைவர், அதே போல மர்கஸ் இப்னுல் ஜஸரி கலாசாலையினுடைய நிறுவனர் அதிபர், அதே போல
அஷுர் கிராத்தினிலே இஜாசா பட்டம் பெற்ற மிக பிரசித்தி பெற்ற காரி மதிப்புக்குரிய சகோதரர் ஷேக் ரிஃப்ராஸ் அல் அஸ்ஹரி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. உண்மையிலேயே இலங்கை வரலாற்றிலே தேசிய மட்டத்திலான ஒரு போட்டி 9 மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நடைபெற்றது. இதுவே முதல் முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை ஜம்மியத்துல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த நிறுவனம் இந்த சபையினூடாக செய்து முடிக்க அருள் புரிந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் நடன போட்டியினுடைய பரிசளிப்பு விழாவானது இந்த போட்டிகள் அனைத்தையும் நடத்தி முடிப்பதற்கு கடந்து வந்த எங்களுடைய பாதையையும் எங்களுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களுடைய அர்ப்பணிப்பையும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி வைப்பதோடு அவர்களுடைய அந்த முயற்சியையும் ஒரு முறை திரும்பி பார்க்க வைக்கின்றது. அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது காதுக்கும் மனதுக்கும் இனிமையான கானமாக வரக்கூடிய ஒரு கசீதா. அதனை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது அகில இலங்கை ஜம்மியத்துல் குர்ஆன் நிறுவனத்தோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு குர்ஆன் மதரசா, குறிப்பாக இலங்கையிலே கொழும்பை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மதரசா. கொழும்பிலே 4 கிளைகளை அமைத்து இந்த மதரசா இயங்கி வருகின்றது. குறிப்பாக மாணவர்களுடைய குர்ஆனுடைய கற்கைகளிலும் தஜ்வீத் ஹதீஸ் போன்ற பல விடயங்களிலும் முன்மாதிரி மிக்க ஒரு மதரசாவாக திகழக்கூடிய தாருல் குர்ஆன் லிபராஹிமில் ஈமான் அல் குர்ஆன் மதரசாவினுடைய மாணவர்கள் இதோ உங்களுக்காக ஒரு அழகிய கசீதாவை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மாண்புமிகு நிகழ்வுதனில் மாண்புடனே அழைக்கின்றோம், மாண்புமிகு அதிதிகளே வருகவே. மாண்புமிகு நிகழ்வுதனில் மாண்புடனே அழைக்கின்றோம், மாண்புமிகு அதிதிகளே வருகவே. சுடர்களே தேன் சுவை தரும்பும் இறைவனின் அருள்களே வருகவே 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 வசந்த மலரின் வாசம் நாவில் வீசுது, குளிர்ந்த மேகக்கூட்டம் கண்களில் பேசுது, எங்களின் சுவாசம் யாவும் இறைவனின் நேசம், நாத வினோதங்கள் நாவினில் தவழுது, நாயகன் திருமறை நாதமாய் மீட்டுது. சலாதன் சலாமன் அலா முஹம்மத் கமா பரக்கா அலா இப்ராஹிம்
சோர்ந்து போயிருக்கக்கூடிய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தும் முகமாக ஒரு அழகிய கசீதாவினை எங்களுக்கு வழங்கிய தாருல் குர்ஆன் இப்ராஹிம் ஈமான் அல் குர்ஆன் மதரசாவினுடைய அந்த மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். 3 நாட்களில் இந்த கசீதாவிற்கு அவர்கள் அந்த நடனத்தை அவர்கள் அங்கு அசைவினை பழகி உங்களுக்கு முன்வைத்தார்கள் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போல அந்த அங்கு அசைவினை வழங்குவதற்காக அவர்களுக்கு உறுதுணையாக அமைந்த அவர்களுக்கு அந்த பயிற்றுவிப்பை மேற்கொண்ட மதிப்புக்குரிய சகோதரர்களான ஷேக் அல் காரி ரிஸ்னி அவர்களுக்கும் ஷேக் அல் காரி ஃபர்வீஸ் அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தாருல் குர்ஆன் மதரசாவிற்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வின் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுக்கு பல விடயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கும் உங்களோடு சொல்லிக் கொள்வதற்கும் ஆசைப்படுகின்றார் ஒருவர். இந்த போட்டியிலே முழு நேரமாக ஈடுபட்டு தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து இந்த போட்டியை மிக அழகிய முறையிலே 9 மாகாணங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக ஒரு போட்டியாக சர்வதேச மட்ட போட்டியாக மிக அழகிய முறையிலே புள்ளிகளை கணினிமயப்படுத்திய ஒரு போட்டியாக மாற்றிய அந்த போட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு ஒருங்கிணைப்பாளர் மஹத் இமாம் ஷாத்திபி கலாசாலையினுடைய அதிபர். அதே போல இலங்கை மட்டத்திலே நடைபெற்ற பல கிராத் போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஒருவர் மதிப்புக்குரிய சகோதரர் அகில இலங்கை ஜமியத்துல் குர்ஆவினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் ஷேக் ஃபிர்னாஸ் காரி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن لله أهلين من الناس قالوا يا رسول الله من هم؟ قال هم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்க கண்ணியமான வலமா பெருமக்களே, குர்ஆனை சுமந்த ஹாஃபித்மார்களே, காரிமார்களே, அதே போன்று இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய விசேட அதிதிகளே மற்றும் நமக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் உதவியாக இருக்கக்கூடிய தனவந்தர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுவின் அருளால் அகில இலங்கை காரிமார்கள் சபை ஆரம்பிக்கப்பட்டு முதலாவதாக நாம் எவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுப்பது என்ற விடயத்தை நாம் மஷூரா செய்த பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன, பலம் என்ன, பலஹீனம் என்ன என்ற விடயங்களை சரியான முறையில் நமது நிர்வாக குழு அனலைஸ் பண்ணி அதை ஆராய்ந்து நாம் எடுத்த முடிவுதான் அகில இலங்கை ரீதியாக இதற்கு முன்னால் இது மாதிரியான ஒரு முசாபகா இந்த நாட்டிலே நடக்காத ஒரு முறையில் நான் இந்த முசாபகாவை நடாத்தணும், நமது நாட்டில் இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய ஹாஃபிஸ்மார்களை உற்சாகப்படுத்தணும், அதே போன்று எதிர்வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த ஜம்இய்யாவுக்கு உறுப்பினர்களாகவும் இந்த ஜம்இய்யாவுடைய அதாக்களாகவும் வாரத்துக்கு இருக்கக்கூடிய நமது ஹுஃபாத்களை ஊக்கப்படுத்தணும் என்ற நோக்கத்தோடும் நாம் இந்த நாட்டிலே எவ்வாறான ஹித்மாத்துகளை அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆ சார்பாக முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயங்களை ஆராய்வதற்கும் இந்த முசாபகாவை நடாத்துவதற்கு நாம்
முடிவு செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். நாம் இந்த முசாபகாவை ஆரம்பிக்கும் பொழுது எங்கள்கிட்ட எந்த ஒரு பணமும் ஃபைனான்சியலி எங்களுக்கு இருக்கல. அல்லாஹுக்கு எல்லா புகழும். ஆரம்பமாக நமது உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாதாந்த சம்பளங்கள்ல ஒரு போஷனை, ஒரு பகுதியை ஒதுக்கி நாம் இந்த முசாபகாவை நாங்கள் ஆரம்பிப்போம். முசாபகாக்கள் எங்கள் நாட்டில் பல வருடங்களாக நடைபெற்று கொண்டு வரும். என்றாலும் ஒவ்வொரு அந்த முசாபகாக்களையும் ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகளையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகளையும் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு அமைப்பில் முசாபகாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களோட நாட்டில் இருந்து பல ஹாஃபிஸ்கள், பல காரிமார்கள் வெளிநாடு, அதாவது இன்டர்நேஷனல் முசாபகாக்கள்ல, இன்டர்நேஷனல் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த ஆரம்பமாக எமக்கு வழிகாட்டிய அனைவருக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்யணும், ரஹ்மத் செய்யணும். வசதிகள் இருக்கக்கூடிய வளர்ந்த மதரசாக்கள், அதாவது வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய மதரசாக்கள் கலந்து கொள்றது குறவு, வெறுமனே சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய மதரசாக்கள் கலந்து கொள்ற வீதம் கூட. எனவே அப்படியான மாணவர்கள் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு கூட. எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் இருக்கக்கூடிய ஹாஃபிஸ்மார்களை நாங்கள் சரியான முறையில் இனம் காணணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இலங்கையில் இருக்கக்கூடிய மதரசாக்களுடைய எண்ணிக்கையை கவனத்தில் கொண்டு நாம் 6 மாகாணங்களுக்குள்ள இந்த முசாபகாவை சுருக்கி அல்ஹம்துலில்லாஹ் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி கிழக்கில் இருந்து ஆரம்பித்து அதற்கு பின்னால வடமாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம், சப்ரகமுவா, ஊவா ரெண்டையும் இணைத்து இறுதியாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மத்திய மாகாணத்திலும் இந்த கம்படிஷனை நாங்கள் அழகான முறையில் செஞ்சு முடிச்சோம். இந்த கம்படிஷனில் நாங்கள் 3 கேட்டகரிஸ் வச்சுருந்தோம். ஒன்று 5 ஜுசு, 5 ஜுசு மரணம் செய்த ஹாஃபிஸ்மார்கள், மரணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதே போன்று 15 ஜுசு பாடம் செய்த ஹாஃபிஸ்மார்கள், அதே போன்று முழு முஸ்ஹஃபுல் காமில் என்று 3ஆக இந்த போட்டியை நாம் பிரித்து அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு மாகாணங்களில் இருந்தும் வந்த இந்த முசாபகாவுக்கு வந்த போட்டியாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் நாடளாவிய ரீதியில இந்த எல்லா மாகாணங்களில் இருந்தும் கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று 100 மதரசாக்கள் இந்த போட்டியிலே பங்கெடுத்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ் இந்த முசாபகாவுக்காக நாம் வலம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உண்மையிலே நாம் கண்ட நிறைய பாடங்கள் இருக்குது. எங்களோட நாட்டில் இன்னும் எவ்வளவு இந்த குர்ஆனுடைய சேவைகள் விரிவுபடுத்தப்படணும் என்ற விடயங்களை நாம் அழகான முறையில் இனம் கண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் நாம் முன்னெடுத்து கொண்டு போகணும் என்ற அந்த ஆசையோடும் அவாவோடும் நமது உறுப்பினர்களும் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களும் அதே போன்று காரிமார்களும் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். முசாபகா என்று சொல்லும் பொழுது குர்ஆன் என்றது, குர்ஆனுக்குரிய அந்தஸ்து, குர்ஆனுக்குரிய மதிப்பு அது அல்லாஹ் இடத்துல வித்தியாசமானது, விசாலமானது. யாருக்கும் அதில் எடை போட முடியாது. இவர் முதலாவது வந்தார் என்றதனால அவர் தான் டாப், இவர் எடுபடல்ல என்றதனால அவர் எந்தொண்டுக்குமே இல்லை என்றதல்ல. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், இன்றைக்கு எமது நாட்டிலேயோ அல்லது உலகத்திலேயோ, குறிப்பாக எமது நாட்டை எடுத்துக்கொண்டால் பொதுவாக மாணவர்களுடைய திறன்களை வெளிக்கொண்டு வருவதற்கான நிறைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே இந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்னென்றால், அவருடைய திறன்களை வெளிக்காட்டுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைதான், ஒரே ஒரு கிரவுண்ட் என்ன என்றால் இந்த முசாபகா அல் குர்ஆனியா மட்டும்தான்.
எனவே நாம் மாகாண ரீதியில போய் முசாபகாக்கள் செஞ்சு அந்த மாகாணங்கள் இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் முதலாம், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எடுத்த இந்த மாணவர்களுக்கு நாம் அப்பே சொல்லிட்டு வந்துட்டோம், நாங்க இந்த ஃபைனலிஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எமக்கு எந்த அளவுக்கு ஏழுமோ அந்த அளவுக்கு இந்த ஃபைனலை அழகான முறையில தர்த்தீப் செஞ்சு நாம் இந்த முசாபகாவை நடத்துவோம் என்று அந்தந்த மாகாணங்கள்ல மெசேஜ் கொடுத்துட்டு வந்துட்டோம். உண்மையிலே நேற்று அதனுடைய இறுதி சுற்று, அல்ஹம்துலில்லாஹ், அந்த இறுதி சுற்ற வழிநடத்துவதற்காக வேண்டியும் லஜ்னத்து தஹ்கீம் அந்த ஜஜஸ்களாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட காரிமார்களை இந்த இடத்துக்கு அழைத்து வரக்கூடிய தந்தான். இலங்கையில எனக்கு தெரிந்த விதத்துல ஒரு தனியொரு நிறுவனம் இவ்வாறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காரிமார்களை கொண்டு வந்து நடாத்தியது இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அந்த காரிமார்கள் தான் முழு 54 பேர் கொண்ட அந்த ஃபைனலிஸ்டுக்கான முசாபகாவை நேற்று நடத்தினார். ஆச்சரியம் என்ன என்றால், நாம் அந்தந்த மாகாணங்கள்ல சொல்லிட்டு வந்தோம், இந்த இடங்கள்ல நீங்க உங்களோட மாணவர்களை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. அது ஈஸ்டர்னாக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், வடமேல் மாகாணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்து உஸ்தாத்மார்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சியுடைய அந்த பிரதிபலன் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்க இந்த மஜ்லிஸிலிருந்து வெளியாகி போகக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்க கண்டுகொள்வீங்க. எனவே இதுதான் எங்களுடைய நோக்கம். மாணவர்கள் அழகான முறையில வழி நடாத்தப்பட்டு குர்ஆனுடைய விஷயங்கள்ல முன்னேற்ற பாதையில மாணவர்களை நாங்கள் வழி எடுத்து கொண்டு போவோம். இந்த முசாபகால இருந்து அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆ சார்பாக இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய உலமாக்கள், முதீர்மார்கள், பொறுப்புதார்களுக்கு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முசாபகா என்று வரும் பொழுது ஜஜஸ்களாக கவனிக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு பகுதி இருக்குது. ஆனால் நாம் உஸ்தாத்மார்களாக இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாணவர்களிடத்தில் பிரதிபலிக்கும். எனவே நாம் அதுல குறைபாடாக இருந்தால் அந்த மாணவர்கள் சில வேளை அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் முன்ன பின்ன ஆகலாம். இதுல ஆக முக்கியமான விஷயம் என்ன என்றால், எங்கட முசாபகால நாங்க இந்த தடவை அல் வக்ஃபு வல் இப்திதா, அல் வக்ஃபு வல் இப்திதா குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல எவ்வாறு முடிக்கணும் என்றதுக்கான ஒரு முறை காரிமார்கள் மூலமாக, குர்ஆக்கள் மூலமாக உலகத்துக்கு எங்களுக்கு அழகான முறையில காட்டி தந்திருக்கிறார். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக பெரிய பலகீனம் என்னென்றால் அல் வக்ஃபு வல் இப்திதா, மாணவர் எந்த இடத்துல வந்து நிப்பாட்டணும், எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் என்றதுல பலகீனமாக இருக்கிறோம். இந்த ஏரியாவை நாங்க எப்படி வளப்படுத்திக் கொள்ளலாம் என்றதை நாங்க அனைவரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல் வக்ஃபு வல் இப்திதா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்றால், நிப்பாட்ட நேரத்திலையும் ஆரம்பிக்கிற நேரத்திலையும் நாங்க வித்தியாசமான இடத்துல இருந்து ஆரம்பிச்சு வித்தியாசமான இடத்துல முடிச்சோம் என்றால் அர்த்தம் மாறி போகக்கூடிய பிழைகள் வரலாம். எனவே இன்டர்நேஷனல் இதற்கான புள்ளியிடுதலுடைய முறைகள்ல ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான அமைப்பை கையாளும். எங்கட நாட்டில் நாங்கள் இந்த தடவை அல் வக்ஃபு வல் இப்திதால ஒரு மிஸ்டேக் வந்தால் 0.25 நாங்கள் ரிடியூஸ் பண்ணுவோம் தஜ்வீத்ல. 0.25 இதுதான் ஆரம்பம். நாங்கள் எல்லா மாகாணங்களையும் இதை கையாண்டு கொண்டு வந்தோம். ஆரம்பிச்சு ஓதி கொண்டு வருவாங்க. குர்ஆன்ல நிறைய இடங்கள் இருக்குது. நான் சில இடங்களை சொல்லி காட்டுறேன். அல்லாஹ் தஆலா ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் என்று அல்லாஹ் தஆலா நிறைய இடங்கள்ல பாவிக்கிறாங்க. நாங்கள் இந்த இடத்துல வந்து மாணவர் வந்து ஜன்னாத்துன் தஜ்ரி என்று நிப்பாட்டினால் அந்த மாணவருக்கு கருத்து தெரியாது, அரபு தெரியாது. எனவே அந்த மாணவர் அந்த இடத்துல அந்த சந்தர்ப்பத்தில் மனால ஒரு பிரச்சனை. இப்ப இது மாணவர்களுடைய பொறுப்பு அல்ல, உஸ்தாதுடைய பொறுப்பு. இந்த இடத்துல நான் 2-3 தடவை அந்த மாணவரை நிப்பாட்டி இன்னைக்கு நிப்பாட்டாதீங்க என்று அறிவுறுத்தல் கொடுத்தால் 4வது தடவை அந்த மாணவர் அந்த பிழை செய்ய மாட்டார்.
அதே போன்று எவ்வாறு தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் என்று நிப்பாட்டிட்டு அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா என்று போனால் அதுவும் பிரச்சனையான விஷயம். எனவே இப்படி அல் வக்ஃப் வல் இப்திதாவுடைய பகுதிகளை நாங்கள் இன்னும் வளப்படுத்தணும், டெவலப் பண்ணணும் என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனசில் எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் நாங்கள் முஜாஹதா செய்யணும். பொதுவாக ஹிஃபதுடைய உஸ்தாத்மார்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அளப்பரியது. கிதாப் உஸ்தாத்மார்களை போன்றல்ல அவருடைய பணி. எனவே நாம் நினைக்கின்றோம் இந்த மெசேஜை நாங்கள் தரணும், இந்த முசாபகாவினூடாக நாங்கள் எடுத்த இந்த ஃபீட்பேக்கை நாங்கள் இந்த இடத்துல முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எனவே திலாவத்துல் குர்ஆன் என்று வரும் பொழுது மதரசாவுடைய வட்டங்களில் பார்த்தால் ஹிஃபுதுக்கு மாஷா அல்லாஹ் நிறைய முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு பாடம் கேட்குறாங்க, மாணவர்கள் மனம் செய்கிறாங்க, முராஜா பண்ணுறாங்க. ஆனால் இஸ்திமாவுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் மதரசாவுடைய மாணவர்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதாவது திலாவத்துகளை கேட்கணும். இஸ்திமா திலாவத்தை நாங்கள் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படியான வழிகாட்டல்களை நாங்கள் கையாண்டு அந்த மாணவர்களோட உச்சரிப்புகளை சரியான முறையில் மஹாரிஜ் சிஃபாத்தை பேணி அஸ்மினத்துல் ஹுரூஃபை பேணி அந்த மாணவருடைய திலாவத்தை எந்த அளவுக்கு ஒரு அமைப்பாக கொண்டு வரலாம் என்றதை நாங்கள் யோசிக்கணும். அடுத்தது அந்த மாணவர் குர்ஆனை பாடமாக்கணும், குர்ஆனை ததப்புர் செய்யணும். ததப்புர் செஞ்சால் இந்த அல் வக்ஃப் வல் இப்திதாவுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு குறைச்சு கொள்ளலாம். ததப்புருடைய பகுதி குறைய குறைய அல் வக்ஃப் வல் இப்திதாவுடைய அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கு. எனவே மாணவருக்கு ததப்புர் செய்ய இயலாண்டாலும் உஸ்தாதாக எங்களுக்கு மேக்சிமம் எவ்வளோ அந்த ததப்புரில் ஈடுபடலாமோ அந்த ததப்புரில் ஈடுபட்ட அந்த மாணவர்கள் அதிலிருந்து அந்த மாணவர்களை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை நாங்கள் கையாளும். அதே போல் இந்த குர்ஆனை அமல் செய்கிற விஷயத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு முன்னுக்கு வரணும், முன்னுக்கு இருக்கணும் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எனவே மேலான கண்ணியமான சகோதரிகளே, உலமாக்களே, அதிதிகளே, இது ஒரு பகுதி. இந்த பகுதியில் நிறைய விஷயங்கள் மாஷா அல்லாஹ் வளர்ந்த பகுதிகளில் பொதுவாக வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எடுத்தால், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் எடுத்தால் நிறைய ஹித்மாத்துகள் மாஷா அல்லாஹ் நடக்குது. ஆனால் கிழக்கு மாகாணங்கள், தென் மாகாணம், வட மாகாணம் இந்த பகுதிகளுக்கு போனால் உள்ள பலகீனங்களை கண்டுகொள்ளலாம். எனவே முக்கியமான விஷயம் என்னென்றால் எமது இந்த காரிமார்களுடைய சபையில கிட்டத்தட்ட 80க்கும் 100க்கும் இடப்பட்ட உறுப்பினர்களை நாங்கள் இடம் கண்டிருக்கிறோம். இஜாசா பெற்ற காரிமார்கள் ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஓதிட்டு வந்திருக்கிறாங்க, கராத்துகளை முடிச்சிருக்கிறாங்க, ரிவாயத்துகளை ஓதிருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அந்தந்த ஊர்ல இருந்து அந்தந்த ஹிதுமாத்துகளை செய்யறாங்க என்றால் இல்ல. மேலான கண்ணியமான உஸ்தாத்மார்களே, மதரசாவுடைய பொறுப்புதார்களே, அந்த உஸ்தாத்மார்களை அந்த ஏரியால உங்களோட பகுதியில வச்சு ஹிதுமத் எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அவர்களை எந்த அளவுக்கு நாங்க கண்ணியப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை செய்து கொடுத்து அந்த உஸ்தாத்மார்களை அந்த ஊருள்ளுக்கு நாங்க வச்சு பயன்படுத்தினோம் என்றால் இந்த இவ்வாறான பிரச்சனைகள் தூர இருக்கக்கூடிய மதரசாக்கள்ல இந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். எனவே எமது நாட்டில் உருவாகக்கூடிய ஹாஃபிஸ்மார்களுடைய அந்த தரம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும், நல்ல ஒரு முஸ்தவாவா அடையும். எனவே இந்த விஷயத்துல உலமாக்கள், அதிபர்மார், பொறுப்புதார்கள் அல்லாஹுக்காக கவனம் செலுத்தும்படி வேண்டிக் கொண்டு இந்த உரையை நான் நிவர்த்தி செய்து கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் அஹ்ஸனல் ஜஸா. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் குர்ஆனுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. உண்மையிலேயே இலங்கை போன்ற ஒரு சிறுபான்மையினர் வாழக்கூடிய நாட்டிலே சர்வதேச மட்டத்திலே அந்த தரத்திலே ஒரு கிராத் போட்டியை நடாத்துவது என்பது ஒரு இலகுவான விடயம் அல்ல என்பதை நான் நீங்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அவர்கள் எவ்வாறு புள்ளியிடுகின்றார்கள், அவர்கள் எவ்வாறு இந்த போட்டியை நடாத்திருக்கின்றார்கள், கச்சிதமாகவும் கவனமாகவும் புள்ளிகளை இடம் போது மிகவும் தேவைப்பாட்டோடும் அந்த போட்டிகளை நடாத்திருப்பது எவ்வாறு என்ற விடயத்தை அஷேக் அல் காரி ஃபிர்னாஸ் ஷாஃபி அவர்கள் மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் விளங்கப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களுக்கும் அதே போல ஜம்இய்யத்துல் குர்ஆவை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும்.
நிகழ்ச்சியின் அடுத்த அம்சத்திற்கு செல்வதற்கு முன்னால் நான் மிக முக்கியமான இன்னும் ஒரு சாராரை ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமாக நடப்பதற்கும் இந்த போட்டி நிகழ்ச்சிகள் இவ்வாறு விசேட அம்சத்தோடு நடைபெறுவதற்கும் வெற்றி பெற்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு, மாணவர்களுக்கு இவ்வாறான பரிசுகளை வழங்குவதற்கும் உதவி செய்தவர்களை நாங்கள் எப்போதும் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்காக உதவி செய்த அந்த நல்லுள்ளங்களை இப்போது இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அவர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் அவர்களுடைய பொருளாதாரத்திலும், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், அவர்களுடைய வியாபாரத்திலும், அவர்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் பரக்கத் அபிவிருத்தியை செய்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றி அளிக்க வேண்டும், அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உளமனதோடு அகில இலங்கை ஜமிஅத்துல் குர்ரா சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது, ஒரு சிலர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதே, இந்த நிகழ்ச்சி ஒரு அழகான நிகழ்ச்சி, குர்ஆனிய நிகழ்ச்சி, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை எங்களுக்கு பார்க்க முடியும், கேட்க முடியும் என்ற ஆசையோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் அதாவது ஒரு காரி ஓதக்கூடிய கிராத்தினை பார்த்துவிட்டு ஒரு கவிதை இவ்வாறு எழுதியிருக்கின்றார். குர்ஆனின் ஓசையில் குளிரிய போது கருணையின் நதி என நெஞ்சம் தோன்றும், அருளின் குரலாய் உலகை தாண்டும், அல்லாஹ்வின் சொல் இதுதான் கிராத் என்றென்றும் வாழும். பார்வை படிக்கின்ற வார்த்தை அல்ல இது, பார்வையை கூட கடந்து உயிரை உருக்கும் வார்த்தை இது. ஓர் அருட்குரல் இது, ஓசையின் நாயகன் இது, உலகுக்கு வழிகாட்டும் நற்சுடர் இது, அதுவே கிராத் என்னும் இனிமை சொல். இந்த கிராத்தின் சம்பந்தமான கவிதையை ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் எழுதியிருக்கின்றார். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய செவிகளுக்கு விருந்தாக ஒரு அழகிய கிராத்தினை தற்பொழுது நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த கிராத்தினை வழங்குவதற்காக மிக முக்கியமான ஒருவரை நான் இந்த இடத்துக்கு அழைக்க இருக்கின்றேன். எங்களுடைய இந்த நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சியிலே நடுவராக கலந்து கொண்ட ஒருவர், சர்வதேச மட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நகரம், எங்களுடைய ஈமானோடும் எங்களுடைய நெஞ்சங்களோடும் என்றும் பின்னி பிணைந்த ஒரு நகரம், அதுதான் மதீனத்துல் முனவ்வரா, மதீனா நகரம். அந்த மதீனா நகரத்திலிருந்து இங்கு வந்து எங்களுக்காக இந்த போட்டி நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு தன்னுடைய அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கிய ஒருவர், ஜமிஅத்து மக்காரியல் குர்ஆனியா பில் மதீனத்துல் முனவ்வரா என்று சொல்லப்படக்கூடிய கலாசாலையில் ஒரு விரிவுரையாளராகவும், அதே போல ஜமிஅத்து மக்காரியல் குர்ஆனியா பில் மம்லக்கத்துல் முத்தஹிதா என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தை சேர்ந்த அந்த நிறுவனத்தை அமைத்த மதிப்புக்குரிய சகோதரர் அஷேக் அல் காரி மூசா அபு ஜகலா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவருடைய ஒரு அழகிய கிராத் இதோ உங்களுக்காக. يا قارئ القرآن حسبك أنه شرف تتعاظم به الحسنات ورسالة قدسية ونجابة ومهابة تعلو بها الدرجات، فانعم به عزا وخذ بضيائه قبسا تنير له الفلوات، اغنم به أجرا وقربة عارف بالله تحفظ سعيه القربات. والآن وصلنا إلى فقرة جميلة من فقرات هذه الحفلة الميمونة، وهي فقرة تلاوة فضيلة الشيخ المقرئ موسى أبو زغلة حفظه الله تعالى، عضو اللجنة العلمية بجمعية المقارئ القرآنية بالمدينة المنورة، وكذلك رئيس مجلس إدارة المقارئ القرآنية بالمملكة المتحدة، وهو تلميذ من تلاميذ شيخ قراء المدينة المباركة فضيلة الشيخ المقرئ إبراهيم الأخضر حفظه الله، وكذلك من تلاميذ الشيخ عبد الله الطبيب عبد الله الجار الله حفظه الله تعالى. والآن أدعو فضيلة شيخنا لتلاوة بعض من الآيات المباركات، فليتفضل مشكورا ومأجورا. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين بدلوا نعمة الله كفرا وأحلوا قومهم دار البوار جهنم
يصلونها وبئس القرار وجعلوا لله أندادا ليضلوا عن سبيله قل تمتعوا فإن مصيركم إلى النار قل لعبادي الذين آمنوا يقيموا الصلاة وينفقوا مما رزقناهم سرا وعلانية من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلال الله الذي خلق السماوات والأرض وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم وسخر لكم الفلك لتجري في البحر بأمره وسخر لكم الأنهار وسخر لكم الشمس والقمر دائبين وسخر لكم الليل والنهار وآتاكم من كل ما سألتموه وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام رب إنهن أضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات
الخيرات لعلهم يشكرون ربنا إنك تعلم ما نخفي وما نعلن وما يخفى على الله من شيء في الأرض ولا في السماء الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. جزاك الله خير الجزاء. ما أجمل هذه التلاوة وما أحلاها وأروعها. شكرا بملء قلوبنا لمسك قد فاح من فيك يا شيخنا. بارك الله فيكم وزادكم الله من فضل القرآن ونوره وبركته. جزاك الله خير الجزاء. அந்த அழகிய கிராத்தினை எங்களுக்கு வழங்கி சென்ற எங்களுடைய இந்த போட்டி நிகழ்ச்சியிலே நடுவராக கலந்து கொண்ட மதிப்புக்குரிய சகோதரர் அஷேக் அல் காரி மூசா அபு ஜகலா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜிசாக்குமுல்லாஹு ஹைரா. நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது உங்களை நோக்கி மிக முக்கியமான ஒருவர் தற்பொழுது சில விடயங்களை பரிமாறிக்கொள்ள இருக்கின்றார். இந்த நபரை பற்றிய ஒரு விசேட அறிமுகத்தை நான் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு நிறுவனம் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய நிறுவனம். அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா என்று சொன்னாலே ஞாபகம் படக்கூடிய ஒருவர் தான் அந்த நிறுவனத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். இலங்கையிலே பாரிய சேவைகளை ஆற்றக்கூடிய அந்த நிறுவனத்திலே பல இடங்களிலும் சென்று பல சேவைகளை ஆற்றக்கூடிய அவருக்கு நான் விசேட ஒரு அறிமுகம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த நிகழ்ச்சியிலே விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்றும் என்னுடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய ஷேக் அர்க்கம் நூராமித் ஹசரத் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. கொஞ்சம் சொகுசாயிக்கிறோம் சரியா? கொஞ்சம் எலும்பி உட்காருவோமா? இன்னும் எலும்பி உட்காருவோம். கொஞ்சம் உற்சாகமாய் جزاكم الله خير. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وبه نستعين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أصحاب المعالي والسعادة ضيوف الكرام கணித்துக்குரிய கௌரவத்துக்குரிய உலமாக்களே, ஹாஃபில்மார்களே, இந்த ஹாஃபில்களை உருவாக்கிய பெற்றெடுத்த குர்ஆனை கற்பித்த பெற்றார்களே, உஸ்தாதுமார்களே, இந்த குர்ஆனுடைய மஜ்லிஸில் பங்கு பெறக்கூடிய இந்த குர்ஆனுக்காக உதவி செய்யக்கூடிய தனுவந்தர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் குர்ஆனுடையவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் ஆഖിറാலையும் எந்த வஅதாக்களை எந்த வெகுமதிகளை அல்லாஹ் வழங்குவான் என்று வாக்குறுதி தந்திருக்கிறானோ, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தவனாக
இந்த குர்ஆனை சுமந்திருக்கக்கூடியவர்களுடைய அந்த பொறுப்பு அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வரவேற்புரையில் ஜமியத்துல் குராவுடைய ஒரு தலைவர் இறுதியாக குர்ஆனிலிருந்தும் சில மிக முக்கியமான ஆயத்துகளை ஓதி நம்முடைய உள்ளங்களை குளிர செய்தார். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை வராசத்தாக அல்லாஹ் தெரிவு செய்து அடியார்களிலிருந்து அல்லாஹ் தெரிவு செய்து ஸ்தஃபைனா மின் இபாதினா அல்லாஹுடைய அடியார்களிலிருந்து தெரிவு செய்து அல்லாஹ் வழங்கக்கூடியவர்கள் 3 சாரார்கள் என்று அல்லாஹ் அதில் குறிப்பிடுகிறார். ஒரு சாரார் இந்த குர்ஆனை சுமந்து அதனுடைய அமானிதத்தை நிறைவேற்றாதவர்கள். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தமக்கே அநியாயம் இழைத்தவர்கள் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2வது 3வது சாரார் இந்த குர்ஆனுடைய அமானிதத்தை நிறைவேற்றியவர்கள். அதில் 3வது கட்டமாக இந்த குர்ஆனை கொண்டு சாபிக்கும் பில் கைராத் பிஇذنில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர்கள் எல்லா நற்கர்மங்களிலும் எல்லா ஹைராத்களிலும் நலவுகளிலும் முந்திக் கொள்வார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, நம்முடைய நாட்டில் 1000 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம்களுடைய இஸ்லாத்துடைய ஒரு சரித்திரம் இருப்பதாக இருந்தால், இங்கு இருந்து கொண்டு நான் ஒரு ஹிஸ்டரிக்கு என்னுடைய சரித்திரத்துல பின்னால இந்த பூமியில முதலாவது குர்ஆனை ஓதியவருக்கு அல்லாஹ் இந்த நிகழ்வை நிச்சயமாக அல்லாஹ் காண்பிப்பான் என்று நான் நினைக்கிறேன். இந்த பகுதியில முதலாவது ஹாஃபிஸ் யார் என்று உண்மைக்கு எனக்கும் தெரியாது. நான் கொஞ்ச காலமாக அதை தேடுகிறேன். பலருடைய பெயர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் முதலாவதாக முழு குர்ஆனையும் ஹிஃப்லன் ஓதியவர், மனப்பாடமாக்கியவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஒரு பாக்கியசாலி இந்த பூமியில் இந்த தீனுடைய அமானிதத்தை எத்தி வைத்து அதுக்கு பின்னால் இந்த குர்ஆனுடைய அமானிதத்தை நமக்கு தந்து சென்றவர் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலி. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றிலிருந்து ஒரு 1000 வருடங்களுக்கு பின்னால் இந்த பூமியில் இந்த குர்ஆனை சுமந்த ஒரு சமூகம் வாழும். இன்ஷா அல்லாஹ் அந்த சமூகத்துடைய அந்த ஹுஃபால்களுடைய அந்த நன்மையை நாம் கபரில் இருந்து பார்க்கக்கூடிய பெறக்கூடிய பாக்கியம் இங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பார்த்துட்டேன். இந்த உம்மத்துக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் கௌரவம் லிகுல்லி உம்மத்தின் ஷரஃபா வ ஷரஃபு உம்மத்தி அல் குர்ஆன். இந்த உம்மத்துடைய கண்ணியம் கௌரவம் ஆன எல்லாமே இந்த குர்ஆனை கொண்டுதான் இருக்கு. இதுதான் எங்களுடைய அடிப்படை. இந்த மஸ்தர், இந்த குர்ஆனுடைய முதல் கட்டம் தான் யத்லூன கிதாப் அல்லாஹ். குர்ஆனுடைய அமல இகாமத் செய்வதற்கு முன்னால அதனுடைய திலாவத்தை தான் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். திலாவத் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அந்த திலாவத்தை இத்கானுடன், தெளிவுடன், அழகாக, முறையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பித்தார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எந்த முறையில் ஓதி கற்பித்தார்களோ, அதே போல் சஹாபாக்கள்ல இருந்த குர்ஆக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்க குர்ஆனை படிக்கிறதாக இருந்தால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் குர்ஆக்கள் காரிகளை காட்டி
இவர்கள்ட்ட இருந்து நீங்க குர்ஆனை படித்துக்கோங்க என்று சொன்ன அந்த சஹாபாக்கள் எந்த முறையில் இந்த குர்ஆனை ஓதினார்களோ அந்த முறையில் இந்த பூமியில் குறிப்பாக எங்கட மண்ணில் ஓதோனும் என்ற அடிப்படையில் இந்த குர்ஆக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களின் சார்பாக, உலமாக்கள் சார்பாக, மதரசாக்களுடைய உஸ்தாமார்கள் சார்பாக நாம் எல்லோரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய ஹிதமத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த உம்மத்துடைய கண்ணியத்துல இந்த குர்ஆன் இருக்கக்கூடிய இந்த அஜாஸ், குர்ஆனுடைய அஜாஸ், இதில் இருக்கக்கூடிய இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரைக்கும் பாதுகாத்திருக்கிறான். இதை பாதுகாப்பான் என்ற வாதாக்களில், அதை பாதுகாக்கக்கூடிய முறைகளில் ஒன்றுதான் இவ்வாறு அல்லாஹ் குர்ஆக்களை கொண்டு அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாப்பான். அதனால இவர்கள் நம்முடைய நாட்டுடைய, இந்த உலகத்துடைய ஒரு பெரிய சொத்து. இவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாட்டில் பல முயற்சிகள், பலரும், பல மதரசாக்கள், அதே போல தனிநபர்கள் எல்லோரும் பல முயற்சிகள், பல ஹித்மத்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹித்மத்கள் டுப்ளிகேஷன் ஆகாமல் திட்டமிடப்பட்டு ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு தஆவுனோட ஒரு கோஆர்டினேஷனோட நடக்கும் போது எங்களை இலங்கை போல ஒரு சின்ன ஒரு நாட்டில் 2 மில்லியன் முஸ்லிம்கள் வாழக்கூடிய 21 மில்லியன் பாப்புலேஷன் உள்ள 3153 மஸ்ஜிதுகள் கொண்ட 300-400 இடப்பட்ட மதரசாக்கள் கொண்ட ஒரு நாட்டில் எங்களுக்கு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு பெரிய இலக்கு அடையலாம். எங்களுடைய முயற்சிகள் திட்டமிடப்பட்டு ஒரு பிளானிங்கோட, கோஆர்டினேஷனோட நடக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் ஜமியத்துல் குர்ஆவுடைய நிர்வாக குழு அகில ஜமியத்துல் உலமாவை வந்து சந்தித்தார்கள். அவர்களுடைய முயற்சிகளை எங்களுக்கு முன்வைத்தார்கள். அவர்கள் எந்த துறையில, எந்த பகுதியில் அவர்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது, எதை முன்னேற்ற வேண்டும் என்ற விவரங்கள் அனைத்தையும் அவர்கள் முன்வைத்து ஜமியத்துல் உலமாவுடைய அகில ஜமியத்துல் உலமாவுடைய உதவியையும் துஆவையும் ஒத்துழைப்பையும் வேண்டினார்கள். உண்மையிலே இவ்வாறு எங்களுக்கு மத்தியில நாம் செய்யக்கூடிய விடயத்தில் போட்டிகள் இருக்க வேண்டும், ஒரு தரமான இதை அடைவதற்கு. ஆனா எங்களுடைய எல்லோருடைய நோக்கமும் அல்லாஹுடைய ரிதா, அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும். எல்லோருடைய நோக்கமும் நம்முடைய இது எல்லாமே ஒரு வசீலா. இந்த அமைப்புகள், ஜமியாக்கள், நிறுவனங்கள், இது ஒவ்வொன்றும் ஒரு வசீலா. ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் குர்ஆனை சுமந்த இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மக்கள்ல அல்லாஹ்வுக்குடையவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தர்கள், அஹ்லுல்லாஹி வ ஹாஸா, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களை உருவாக்க வேண்டும், அமல் செய்யக்கூடியவர்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாம் எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஒரு கோஆர்டினேஷன் நடக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு இலக்கை நமக்கு அடையலாம். ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு துறையில சில இலக்குகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் பயணிக்கிறார்கள். நாம் எவ்வாறு இன்று 2025ஆம் ஆண்டு துல்காதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்னொரு மாதத்தில் இந்த வருடத்தை பூர்த்தி செய்து நாம் ஹிஜ்ரி 1447வது வருடத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்னும் ஒரு 25 வருடங்களில் 2050 எங்கள்ல அதிகமானவர்கள் இங்கு இருக்க மாட்டோம். ஆனால் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக இந்த குர்ஆனுடைய துறையில் இருக்கக்கூடியவர்கள், குர்ஆனை பாதுகாப்பது, குர்ஆன் பாதுகாக்கப்படும் நேரத்தில் தான் இந்த உம்மத்தில், இந்த நாட்டில் இஸ்லாமும் முஸ்லிம்களும் பாதுகாக்கப்படும். பல நாடுகளில் அவர்கள் முயற்சித்தார்கள் குர்ஆனை சம்பூர்ணமாக அழிப்பதற்கு. கேப்டவுனில் அவ்வல் மஸ்ஜித் என்று ஒரு மஸ்ஜித் இருக்குது, முதலாவது மஸ்ஜித் என்றாங்க. அங்கு
ஒரு சின்ன ஒரு மியூசியம் இருக்குது. அதில் கேப் டவுன்ல ஜெயிலில் இருந்த இந்தோனேஷியாவை சேர்ந்த வந்த ஒரு ஹாஃபில் தன்னுடைய கரங்கள்னால ஹிஃப்லன் எழுதிய முஸ்ஹப் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் டச்சுகள் குர்ஆனை கற்பிப்பதை தடை செய்தார்கள். முஸ்ஹஃபல் பிரதிகளை கொணர முடியாதங்க. ஆனால் அல்லாஹ் இந்த தீனை, இந்த குர்ஆனை ஹாஃபில்களுடைய உள்ளங்களில் பாதுகாத்து எல்லா இடத்திலையும் அவ்வாறு அந்த குர்ஆனை கற்பிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். சோவியத் யூனியனுடைய ஆட்சி காலங்களில் ரஷ்யாவை சேர்ந்த பகுதிகளில் பல மாணவர்களிடத்தில் நாம் கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னவருடைய நாம் பேஸ்மெண்ட்ல பங்கர்ல கீழே ரகசியமாக உஸ்தாத்மார்கள் வந்து எங்களுக்கு குர்ஆனை கற்பிப்பாங்க. எந்த ஒரு ஏடும் முஸ்ஹஃபும் இல்லைன்னா அதை எடுத்துட்டு வந்தா மாட்டிக்கொள்வாங்க. அது லால தடை செய்யப்பட்டிருச்சு. இப்ப குர்ஆனுக்காக வேண்டி இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த குர்ஆன் எங்கட எதிர்கால சமூகத்துல உள்ளத்துல சிறார்களுடைய இல்லத்துல பாதுகாக்கப்படும் காலம் எல்லாம் இந்த நாட்டில் விட்டும் இஸ்லாத்தையோ முஸ்லிம்களோ அழிக்க முடியாது. எந்த ஒரு முயற்சியை செய்தார்கள் அவர்களுக்கு அதை செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, 2050 ஆகக்கூட எப்படியான ஒரு இலக்க, எப்படியான ஒரு இலங்கைய, எப்படியான ஒரு இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை நாம் கனவு காணுவோம். எங்களுக்கு என்ற ஒரு ருயா இருக்கணும். அதை நாம் திட்டமிடணும். எல்லோருமாக உட்கார்ந்து உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள், தனவந்தர்கள் எல்லோருமாக உட்கார்ந்து எங்கட பணம், எங்கட நேரம், எங்கட ஆற்றல்கள் அனைத்துமே இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க்கு நாங்கள் எல்லோரும் பங்களிப்பு செய்து இலங்கை முஸ்லிம்களுக்கான ஒரு இலக்கு, இலங்கை முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்தில் இந்த நாட்டுடைய முன்னேற்றம் இருக்குது. நாம் மறந்துடக்கூடாது. இந்த பூமியுடைய, இந்த நாட்டுடைய முன்னேற்றம் இருக்குது. நாம் இவ்வாறு இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் முஸ்லிம் அல்லாதவர்கள் குர்ஆனை இஸ்திமா செய்ய வேண்டும், கேட்கணும். அதனால் அவர்களோட உள்ளத்துல அல்லாஹ் ஹிதாயத்துக்கான வாய்ப்புகளை வாசலை திறக்கும். சென்ட்ரல் பேங்க்ல வருடத்தில் ஒரு முறை சில மத நிகழ்வுகளுக்கு அழைப்பார்கள். ஒரு தடவை நான் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் அங்க போன நேரத்தில் ஒருவர் சொன்னாரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு டிப்யூட்டி கவர்னர், அவர் காலியை சேர்ந்தவர் சொன்னாரு, ஷேக் நீங்க ஓதுற குர்ஆன் அழகா இருக்குது, இங்க இருக்கிறவங்க குர்ஆனை கேட்டில்ல, நீங்க கொஞ்சம் ஓதுங்களே ஆரம்பிக்க. நான் குர்ஆனுடைய சில அத்தியாயங்கள் இப்பொழுது ஓதின குர்ஆக்களை போல் அல்ல, எனக்கு ஏழுமான முறையில் நான் ஓதினேன். அன்று முதல் இன்று வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் நான் நுழையும் போதே சொல்லுவாங்க, மௌலித்துமா ಈ ಗಾತಾව කියවල පටන් ගන්න ඒක අහනකොට හිතේ අපේ හිතේ සැනසීමක් ඇති වෙනවා. முஸ்லிம் அல்லாதவர் நீங்க ஓதக்குள்ள அந்த குர்ஆனை கேட்கக்குள்ள உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு, ஒரு அமைதி எங்களுக்கு உண்டாகுது. நீங்க அதை ஓதியே நீங்க உங்களோட பேச்ச ஆரம்பிங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நாட்டில் பிறந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் எத்தனை பேர் இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை எத்தி வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. நாம் இதை திட்டமிடணும். நாம் அவங்கள மதம் மாத்துறதல்ல, எங்களுடைய தீனையும் குர்ஆனையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை இருக்குது. அந்த அடிப்படையில் அதிகமான நேரம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்ல, இது குர்ஆனுடைய ஒரு சந்தர்ப்பம். குர்ஆனுக்கு நாம் முன்னுரிமை வழங்க வேண்டிய ஒரு விடயம். அன்புக்குரிய நனுவந்தர்களே, இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் நடக்கக்கூடிய எல்லா மதரசாக்களும் குர்ஆன் மதரசாக்களாக இருக்கலாம், ஹிஃப்ல் மதரசாக்களாக இருக்கலாம், ஷரியா துறையுள்ள மதரசாக்களாக இருக்கலாம், இந்த நாட்டுடைய தனவந்தர்களுடைய செல்வத்தால் தான். அல்லாஹ் எங்களையும் இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுடைய செல்வத்தை பாதுகாத்திருக்கிறான்டா. அதுக்கான மிக முக்கியமான காரணம் உங்களோட பணங்கள் இவ்வாறு நல்ல விடயங்களில் செலவழிக்கப்படும். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் குர்ஆனுக்கு செலவழிக்கின்ற வரும்போது அதில் கணக்கு வழக்கு பார்க்காம தாராளமாக செலவழிங்க. அல்லாஹ் நிச்சயமாக அதனை உங்களுக்கு சதகத்துல் ஜாரியாவாக ஆக்குவான். உங்களோட பெற்றாருக்கும் அல்லாஹ் நிச்சயமாக அதை ஆக்கி வைப்பான். இறுதியாக இந்த குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள்
இருக்கிறீங்க. 2 விடயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எங்களுடைய சகோதரிகள் தாய்மார்களிடத்தில் இந்த குர்ஆனுடைய ஹிஃபுடைய விடயத்தில் ஒரு பெரிய முயற்சியோடு நாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எங்கள் நாட்டில். அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கு முன்னாளுடைய காலங்களை விட இதில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஆனால் அது ஆண்களோடு ஒப்பிடுற நேரத்தில் மிக குறைவாக தான் இருக்குது. அவர்கள் குர்ஆனை சுமந்தாங்கண்டா பிறக்கக்கூடிய பிள்ளைகளில் டிஎன்ஏலே குர்ஆன் கலந்து வரும். அந்த 9 மாசமும் அவங்க முழு குர்ஆனையும் தொடர்ந்து ஓதினாங்கண்டா அந்த டிஎன்ஏல வரும் என்றது இப்ப சயின்ஸ் அதனுடைய ஆய்வுகள் சொல்லுது. அந்த தாயுடைய உணர்வு, அது ஓதின விடயங்களை அடிப்படையாக வைத்து அதுக்கு பின்னால அந்த குழந்தைகள் பிள்ளைகள் அவங்க சிறு பிராயத்திலே இந்த உலத்துலக்கல் குர்ஆன மின் லதுன் ஹகீம், குர்ஆன ஓதி என்னை முஸ்ஹப்ல இருந்து குர்ஆனை படிக்க முந்தி தாயிட்ட இருந்து தகப்பன்ட்ட இருந்து ஓதுறத கேட்டு எங்கட பிள்ளைகள் குர்ஆன் ஓதும். முஸ்ஹப்ல இருந்து அலிஃப் பா தா என்று படிக்க முன்னால எங்களோட பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுதான் அஸ்ல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஸ்ஹப்ல இருந்து குர்ஆனை கற்பிக்கல, முஸ்ஹப்ல இருந்து குர்ஆனை கற்பிக்கல. அந்த கலையும் தனித்தனியாக ஒவ்வொரு காலத்தில் முன்னேறி வந்திருக்குது. இந்த தலக்கி ஒரு உஸ்தாத் ஓத, பெற்றார்கள் ஓத, தாய்மார்கள் ஓத, பிள்ளைகள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி திட்டமிடப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. எங்களோட தாய்மார்கள்ல அதிகமானவர்கள் குர்ஆனை மனப்பாடமாக்கணும். அதுக்கான ஒரு முயற்சி செய்யப்படணும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அதே போல அன்புக்குரிய மாணவர்களே, ஒரு ஹாஃபிதை நான் சந்தித்தேன் 3 வாரங்களுக்கு முன்னால. அவர் என்னிடத்தில் அழுந்து சொன்னாரு, நான் முழு குர்ஆனையும் மறந்துட்டேன். அவர் ஊபர் ஓட்டுறாரு. என்னை சந்தித்து சொன்னாரு, நெருக்கடி, தொழில், வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், வந்தேன், திருமணம் முடிச்சு இப்போ குர்ஆனுடன் தொடர்பு இல்லாதனால எனக்கு குர்ஆன் மறந்துட்டு எந்த அளவுக்குண்டா சின்ன சின்ன சூறாக்கள் ஓத போல கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது, இது சரியா கொலையா? அன்புக்குரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த குர்ஆனை நாம் முராஜா செய்கிறது. இதில் ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். ஹாஃபில்களாகிய நாங்கள் எல்லோரும் இதில் புறப்பாடில் இருக்கிறோம். குறைந்தது 7 நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை நாம் ஹத்தம் செய்ய வேண்டும். 7 நாளுக்கு ஒரு முறை குர்ஆனை நாம் ஹத்தம் செய்ய வேண்டும். அதுக்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். அதுக்கு எங்களோட மஸ்ஜிதுகளில் ஹல்காக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அங்கு ஓதக்கூடிய ஓதி என்னை ஓதி காண்பிப்பதற்காக வேண்டி, அதை கேட்பதற்காக வேண்டி மக்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு திட்டமிடப்படணும் என்றால் எல்லோருக்குமே ரமலானுடைய மாதத்திலேயோ தொடர்ந்து செய்யக்கூடியது பாக்கியம் கிடைக்காது. அதனால் இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பணியை கபூல் செய்ய வேண்டும். இதுக்காக வேண்டி செலவழித்தவர்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். நோக்கம் எங்களுடைய இந்த அமைப்புடைய செயலாளர் விளங்கப்படுத்தினார். இந்த போட்டி என்பது ஒரு ஊக்குவிப்பதற்கான நோக்கமே தவிர வேற எதுவுமே இல்லை. நோக்கம் அல்லாஹுடைய ரிவா. இவர்கள் ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் இவர்களுக்கு சொல்ல வேண்டும், இக்ரா வர்தகி, ஓதுங்க. அதே போல ஓதிக்கொண்டே உங்களோட அந்தஸ்துல உயர்ந்து கொண்டே போங்க. கடைசி ஆயா எங்க இருக்குதோ அந்த இடத்துலதான் எங்களுடைய தங்குமிடம் இருக்குது என்று அல்லாஹ் கூற வேண்டும். அதே போல கபருடைய வாழ்வு என்பது ஒரு தனிமையான வாழ்க்கை. கபர்ல எங்களோட தனிமைக்கு துணையாக இருக்க போறது இந்த குர்ஆன். துணையாக இருக்க போறது இந்த குர்ஆன். குர்ஆன்களை நாம் எண்ணி 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 நாம் கதம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கும் வசியத் செய்து போக வேண்டும். குர்ஆனை தொடர்ந்து ஓதும்படி அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆனுடையவர்களாக, குர்ஆனுக்கு உதவக்கூடியவர்களாக, குர்ஆனுக்கு ஹித்மத் செய்யக்கூடியவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் எங்களோட இறுதி முடிவை, ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அல்லாஹ் நல்ல அழகான ஒரு முடிவாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் குர்ஆனுடையவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஏற்பாட்டாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகிய வார்த்தைகளை கொண்டு இந்த நிகழ்வினை இன்னும் சிறப்பித்த
அகில இலங்கை ஜமிஅத்துல் உலமாவினுடைய கௌரவ பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சகோதரர் அஷேக் அர்க்கம் நூராமின் ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குல்லாஹு ஹைரா. அவர்களுடைய வார்த்தையின் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்ற பிரார்த்தனையோடு அவர்களுக்கான ஒரு சிறிய நினைவு சின்னத்தை தற்பொழுது நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதனை வழங்கி வைப்பதற்காக அகில இலங்கை ஜமிஅத்துல் குர்ஆ நிறுவனத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சகோதரர் அஷேக் அல் காரி ஃபிர்னாஸ் அவர்களையும் அகில இலங்கை ஜமிஅத்துல் குர்ஆ நிறுவனத்தினுடைய துணை செயலாளர் மதிப்புக்குரிய சகோதரர் அஷேக் ஃபர்ஹான் அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்காக அகில இலங்கை ஜமிஅத்துல் உலமா அமைப்பினுடைய கௌரவ பொதுச் செயலாளர் அஷேக் அர்க்கம் நூராமின் ஹசரத் அவர்கள். ஜஸாக்குல்லாஹு ஹைரன் ஹைரல் ஜஸா. நிகழ்ச்சியில் அடுத்த அம்சமாக இடம்பெற இருப்பது மாணவர்களும் சகோதரர்களும் பெற்றோர்களும் வந்திருக்கக்கூடிய விசேட அதிதிகளும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த தருணம். அதுதான் பரிசளிப்பு நிகழ்வின் முதலாம் கட்டம். நாங்கள் முதலாம் கட்ட இந்த பரிசளிப்பு நிகழ்விலே மாகாண மட்டத்திலே நடைபெற்ற போட்டியிலே இந்த போட்டியினை 5 ஜுசூக்கள் மனனம் செய்தவர்கள், 15 ஜுசூக்களை மனனம் செய்தவர்கள், அதே போல முழு குர்ஆனையும் மனனம் செய்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் போட்டிகளை நடாத்தியிருந்தோம். இறுதிப் போட்டியிலே சுமார் 54 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். நேற்றைய தினம் கொழும்பிலே தெஹிவலை பகுதியிலே அந்த இறுதிப் போட்டி நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக என்னுடைய கைகளிலே அவர்களுடைய அந்த பட்டோலை என்னுடைய கைகளிலே இருக்கின்றது. அதிலே வெற்றி பெற்றவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 1ஆம் 2ஆம் 3ஆம் மற்றும் 4ஆம் 5ஆம் இடங்களை பிடித்தவர்களுடைய அந்த பெயர் விவரங்கள் என்னுடைய கைகளிலே இருக்கின்றது. தற்பொழுது நாங்கள் முதலாவது இந்த பரிசளிப்பு நிகழ்விலே 5ஆம் ஜுசூ, அதே போல அரை வாசி குர்ஆனை, அதாவது அரை குர்ஆனை மனனம் செய்தவர்கள், அதே போல முழு குர்ஆனையும் மனனம் செய்தவர்கள் என்ற அடிப்படையில் 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்களை பிடித்தவர்களுக்கான பரிசில்களையும் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்க இருக்கின்றோம். முதலாவதாக முழு குர்ஆனையும் மனனம் செய்தவர்களில் 5ஆம் மற்றும் 4ஆம் இடங்களை பிடித்தவர்களுக்கான சான்றிதழ்களையும் பரிசில்களையும் வழங்க இருக்கின்றோம். அந்த சான்றிதழ்களையும் பரிசில்களையும் வழங்கி வைப்பதற்காக உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய விசேட அதிதி அகில இலங்கை ஜமிஅத்துல் உலமாவினுடைய கௌரவ தலைவர் முஃப்தி அஷேக் ரிஸ்வி ஹசரத் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது நாங்கள் பரிசில்களை வழங்க இருப்பது, நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியது போல, நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சிகளிலே 30 ஜுசூக்களையும் அதாவது முழு குர்ஆனையும் மனனம் செய்யும் போட்டியிலே 5ஆம் மற்றும் 4ஆம் இடங்களை பிடித்த மாணவர்கள். முதலாவதாக நான் அழைக்க இருப்பது முழு குர்ஆனை மனனம் செய்த அந்த போட்டியிலே 5ஆம் இடத்தை பிடித்த மாணவன். இந்த போட்டியிலே பல மதரசாக்களை சேர்ந்த அரபு கலாசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக ஒரு சில மதரசாக்களை சேர்ந்த மாணவர்கள் விசேட திறமையை காட்டக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய பெயர் இந்த பெயர் பட்டியலே அடிக்கடி குறிப்பிடப்பட்ட பெயர்களாகவும் இருக்கின்றது. அந்த வரிசையிலே கிராத்திலையும் தஜ்வீதிலும் குறிப்பாக ஹிஃபுல் பிரிவிலும் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஒரு மதரசா ஹக்கானியா அரபு கல்லூரி. ஹக்கானியா அரபு கல்லூரியைச் சேர்ந்த ஒரு மாணவன் முழு குர்ஆனையும் மனனம் செய்யும் அந்த போட்டி நிகழ்ச்சியிலே 5ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். நடைபெற்ற போட்டியிலே 90.91 புள்ளிகளை பெற்று முழு குர்ஆனையும் மனனம் செய்யும் போட்டியிலே 5ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட மாணவன் முஹம்மது ஹுசைன் முஹம்மது அர்கம்.
அடுத்து நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சிகளிலே 30 ஜுசுக்களையும் முழு குர்ஆனை மனனம் செய்யும் போட்டியிலே 4ஆம் இடத்தை பிடித்த மாணவன். இந்த மதரசாவை சேர்ந்த மாணவன் என்பது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபு கல்லூரி அந்த மதரசாவை சேர்ந்த ஒரு மாணவன் இந்த போட்டியிலே 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டிருந்தார். மொத்தமாக 91.58 புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மாணவன் அப்துல் ரவுஃப் முஹம்மது ஷிஃபாக் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜுசுக்களையும் முழு குர்ஆனையும் மனனம் செய்யும் போட்டியிலே 91.58 புள்ளிகளை பெற்று 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட மாணவன் அப்துல் ரவுஃப் முஹம்மது ஷிஃபா. அந்த சான்றிதழ்களையும் பரிசல்களையும் பதக்கங்களையும் வழங்கி சென்ற அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா நிறுவனத்தினுடைய கௌரவ தலைவர் எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முஃப்தி அஷேக் ரிஸ்வி ஹசரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அடுத்து நாங்கள் பரிசுகளை வழங்க இருப்பது நடைபெற்ற போட்டியிலே அரை குர்ஆனை அதாவது 15 ஜுசுக்களை மனனம் செய்யும் போட்டியிலே 5வது மற்றும் 4வது இடத்தை பிடித்துக் கொண்ட மாணவர்களுக்கான அந்த பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்க இருக்கின்றோம். அதனை வழங்கி வைப்பதற்காக அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா நிறுவனத்தினுடைய கௌரவ பொதுச் செயலாளர் கௌரவ அஷேக் அர்கம் நூராமி ஹசரத் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆம், நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சிகளிலே அரை குர்ஆனை 15 ஜுசுக்களை மனனம் செய்யும் போட்டி தொடரிலே 5வது இடத்தை பிடித்துக் கொண்ட மாணவன் கொழும்பிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மதரசா, குறிப்பாக ஹிஃபிஸ் அதே போன்ற கிராத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மதரசா, கொழும்பை மையமாக கொண்ட ஒரு மதரசா, அஷேக் ஹசன் ஃபரீத் ஹசரத் அவர்களுடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய மவாஹிபுல் உலூம் அரபு கலாசாலை. மவாஹிபுல் உலூம் அரபு கலாசாலையினுடைய மாணவன் 93.58 புள்ளிகளை பெற்று 15 ஜுசு போட்டியிலே 5ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் உக்காஷா யாசிர் அவர்கள். மவாஹிபுல் உலூம் அரபு கலாசாலையை பிரதித்துவப்படுத்தி 93.58 புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவன் 5ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டவர் உக்காஷா யாசிர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சிகளிலே 15 ஜுசுக்களை மனனம் செய்யும் போட்டியிலே 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட மாணவன். இந்த மதரசாவும் சமூகத்திற்கு பல சேவைகளை ஆற்றக்கூடிய, குறிப்பாக அதிகமான ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய ஒரு மதரசா. தீனியா அரபு கலாசாலை, தீனியா அரபு கலாசாலையை சேர்ந்த ஒரு மாணவன் அதே அளவு புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதனை விட புள்ளிகள் அளவிலே வித்தியாசப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே 5ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட மாணவன் 93.58, 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட மாணவன் 93.83. ஒரு சிறிய அளவு வித்தியாசத்திலே 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட மாணவன் தீனியா அரபு கலாசாலையை சேர்ந்த மாணவன் முஹம்மது நௌஷாத் அம்மார். வைத்து அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சகோதரர் கௌரவ அஷேக் அர்கம் நூராமி ஹசரத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அடுத்து இன்னும் ஒரு சில சான்றிதழ்களையும் பரிசல்களையும் வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆ நிறுவனம் அங்குரார்ப்பண நிகழ்வு 2023ஆம் ஆண்டு தெஹிவலை ஜைனப் பள்ளியிலே நடைபெற்றது. அந்த நிகழ்விலே மிக முக்கியமான ஒரு உரையை நிகழ்த்தியவர் தான் அஷேக் முஃப்தி ரியாத் அவர்களை மேடைக்கு வருமாறு மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
தற்பொழுது நாங்கள் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்க இருப்பது நடைபெற்ற போட்டி நிகழ்ச்சிகளிலே 5 ஜுசூக்களை மரணம் செய்த அந்த பிரிவிலே 5ஆம் மற்றும் 4ஆம் இடங்களை பிடித்த மாணவர்கள். முதலாவது 5ஆம் இடத்தை பிடித்த மாணவனை நான் அறிவிக்கப் போகின்றேன். இந்த மாணவன் இலங்கையிலே மிகவும் இன்னும் ஒரு பிரசித்தி பெற்ற மதரசாவை சேர்ந்த ஒரு மாணவன், முஐதுல் இஸ்லாம் அரபு கலாசாலையை சேர்ந்த மாணவன். நடைபெற்ற போட்டியிலே 5ஆம் இடத்தை பிடித்த மாணவன் 89.6 புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த மாணவன் இம்ரான் உதய் மர்வான் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐந்து ஜுசூக்கள் பிரிவிலே 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்ட மாணவன். இந்த மதரசாவும் இலங்கையிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான மதரசா ஹாமிதியா அரபு கலாசாலை. ஹாமிதியா அரபு கலாசாலையை சேர்ந்த ஒரு மாணவன் நடைபெற்ற அந்த 5 ஜுசூக் பிரிவிலே 4ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். மொத்தமாக 91.75 மதிப்பெண்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஹாமிதியா அரபு கலாசாலையை சேர்ந்த மாணவன் முஹம்மது நிசாம் அஹ்மத் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரியாத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.